மகளை திருமணம் செய்து கொண்ட நடிகர் வேலமூர்த்தி. காரணத்தை கேட்டா ஷாக் ஆயிருவேங்க. நடிகர் வேலமூர்த்தி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராகவும் நடிகராகவும் இன்னைக்கு இருந்துட்டு வராரு. இவர் பெரும்பாலான தமிழ் படங்கள்ல நடிச்சதுக்கு அப்புறமா இவருக்கு ஒரு நல்ல ஃபேம் கிடைச்சிச்சு. நடிகர் வேலமூர்த்தி நம்ம இந்தியன் ஆர்மில 5 வருஷம் தொடர்ந்து வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமா போஸ்ட் ஆபீஸ்லயும் வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறமா சின்ன சின்ன படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமா தான் எல்லாத்தையுமே விட்டுக்கிட்டு அப்படியே சினிமா நடிக்கிறத அவரோட ஃபுல் டைம் வேலையா மாத்திட்டாரு. நடிகர் வேலமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் 2008ஆம் ஆண்டு ஆயுதம் செய்வோம் அப்படின்ற படத்தின் மூலமா சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா 5 வருஷம் எந்த படமும் நடிக்காம 2013ல மத யானை கூட்டம் அப்படின்ற படத்துல நடிச்சாரு. இதுக்கப்புறமா இவர் குருதி ஆட்டம், பட்டத்து யானை, குற்ற பரம்பரை போன்ற தமிழ் நாவல்களையும் எழுதியிருக்காரு. அவன்தான்டா சரியான இளந்தாரி பையன் சொன்ன ஒரே ஒரு டைலாக் இவரை சினிமாவோட உச்சத்துக்கே கூட்டிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவரை பத்தின என்ன டாக் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, இவருக்கு பொண்ணு முறையில, அதாவது இவருக்கு ஒரு மகள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. சன் டிவில ஒளிபரப்பாகி வந்த எதிர்நீச்சல் சீரியல்ல மாரிமுத்துக்கு பதிலா ஆதி குணசேகரன் ரோல்ல நடிக்கிறது இவர் தான். இவருக்கு மகள் முறையில இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதா ரீசெண்டா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. ரீசெண்டா ஒரு யூடியூப் சேனலுக்கு இவர் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த யூடியூப் சேனல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க காதல் திருமணமா செஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னு. அந்த கேள்விக்கு இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதெல்லாம் இல்ல, நான் சொந்தத்துல தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுவும் என் சொந்த மதினியோட மகளை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்கும் உடனே ஷாக். அது மட்டும் இல்ல, எங்களோட இனத்துல அக்கா மகளை கல்யாணம் பண்ணவே மாட்டாங்க, ஏன்னா அந்த பொண்ணு எங்களுக்கு மகள் முறை வரும். இருந்தும் நான் அந்த இனத்திலேயே இருந்துகிட்டு எனக்கு மகள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. கிராமத்து கேரக்டர் நிறைய பண்ணிருக்கேங்க, அதுவும் வில்லன் ரோல் பண்ணிருக்கேங்க. நார்மலா இன்டர்வியூலையும் நல்லா தெளிவா பேசுறேங்க. அப்ப ஏன் மகள் முறையில இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டா அதுக்கு அவர் கடைசி வரை சரியான பதில் சொல்லவே இல்லை. வேலராமமூர்த்தி மதையான கூட்டம் படத்துல நடிக்கும் போது ரொம்பவே ஃபேமஸ் ஆனார் அப்படின்னே சொல்லலாம். இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் தயாரிப்புல வெளிவந்த படம் தான் இது. இந்த படத்துல ஒரு கிராமத்து பின்னணியை கொண்ட கதைக்களமா இருக்கும். தங்கைக்கு ஆதரவு தரக்கூடிய மூர்க்கத்தனமான அண்ணனா வேலராமமூர்த்தி இந்த படத்துல மிரட்டி இருப்பாரு. அதே மாதிரி தான் கிடாரி படத்துலயும் நிஜ வாழ்க்கையில அநியாயத்தை கண்டு பொங்கும் வேலராமமூர்த்தி அவரோட கேரக்டரை இன்ச்சு பை இன்ச்சு செதுக்கியிருப்பாரு. நண்பனுக்கு துரோகியாகி அவரது மகனையே அடிமையாக்கி கிடாரியில நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருக்கும். வேலராமமூர்த்தி சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி தமிழ் சமூகத்திற்கு கல்வி மற்றும் அறிவை வழங்குவதற்கான அரசாங்கத்தோட சிறப்பு திட்டமான அறிவொளி இயக்கத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராகவும் இவர் வேலை பார்த்திருக்காரு. வேலராமமூர்த்தியோட நடிப்பு திறமைக்கு தீனி போட்டது விஜய் சேதுபதி நடிச்ச சேதுபதி படம் தான். வாத்தியாரா நடிச்ச வேலராமமூர்த்தி இயல்பான நடிப்புல வில்லத்தனத்தை காமிச்சிருப்பாரு. கௌரவத்திற்காகவும் மகளுக்காகவும் எதையும் செய்ய துணியக்கூடிய தந்தையா இதுல நடிச்சிருப்பாரு. உண்மையாவே இந்த வில்லன் கேரக்டர் தான் சேதுபதி படத்தோட ஒரு வெற்றிக்கு காரணம் கூட சொல்லலாம். வேலராமமூர்த்தி படத்தின் மூலமா ஃபேமஸ் ஆனதை விட மீம் கிரியேட்டர்ஸ் மூலமா ஃபேமஸ் ஆனது தான் அதிகம். அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். வெள்ளாட்டங்கரியை சாப்பிட்டுக்கிட்டு எவனடா தூக்கி போட்டு அடிக்கலான் இருக்கும், அவன் தாண்டா இளந்தாரி பையன் சொன்ன ஒரே ஒரு டைலாக்கு இந்த உலகம் முழுக்க எடுத்துட்டு போனது மீம் கிரியேட்டர்ஸ் தான். ஸோ அவங்க மூலமாவே இவர் பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு. அதே மாதிரியே எதிர்நீச்சல் சீரியல்ல மாரிமுத்து இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த கேரக்டருக்கு தமிழ் சினிமால ஆப்டா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் வேலராமமூர்த்தி தான் அப்படின்னு மீம் கிரியேட்டர்ஸே கிளப்பி விட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டு அந்த டீமும் அவரையே கேஸ்ட் பண்ணிச்சு. நம்ம வீட்டு பிள்ளை படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல ஆல்ரெடி பாரதி ராஜா, சிவகார்த்திகேயன், ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்படி முன்னணி நட்சத்திரங்கள்லாம் இருக்கும்போது எல்லாரையும் பீட் பண்ணி இவர் அந்த படத்துல ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு ஆக்டிங் அப்படின்னு வந்துடுச்சுன்னா இந்த ஆள் ஃபுல் ஃபோர்ஸா இறங்கிடுவாரு. இப்படிதான் சினிமா தொடங்கி சீரியல் தொடங்கி ஏன் மீம் வரைக்கும் எல்லாராலையுமே ஒரு நல்ல மனுஷனா எல்லாராலையுமே பாராட்டப்பட்ட இந்த மனுஷன் ஏன் அவரோட பொண்ணு மாதிரி இருக்கக்கூடிய இந்த குழந்தைய போய் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு எல்லாருமே அதிர்ச்சியில இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.